ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்ட்லையும் இருக்குது. ஸோ வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நிர்வாகத்துக்கு அதன் ஊழியர்கள் வந்து எப்படி வேலைக்கு போகிறாங்க அப்படின்றத வந்து 3 விதமாக இந்த வரைவில் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் புகையிரதில் வேலைக்கு போகிறவங்க வந்து பேருந்தில் வேலைக்கு போகிறவங்கள்ட்ட எத்தனை மடங்கு அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ கேள்வி விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, மோட்டார் காரில் போகிறவங்க 90 பாகையாம், பேருந்தில் போகிறவங்க 45 பாகையாம், புகையிரதில் போகிறவங்க எத்தனை பாகையும் தெரியலை. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால நான் அதை எக்ஸ்ன்னு சொல்லி பிரதிட்டுருக்கேன். சரிதானே? ஸோ இப்போ நம்ம எக்ஸுங்கிறது எத்தனை பாயின்னு கண்டுபிடிச்சிட்டு அதன் மூலமாக பேருந்தில் போகிறவங்கள்ட்ட எத்தனை மடங்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு தெரியும், ஒரு புள்ளியை சுற்றி இருக்க கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்போ இது ஃபுல்லாக 360 இருக்குமா இருந்தால் எக்ஸ் எத்தனை பாகைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவங்க 3 பேரையும் நம்ம கூட்ட போகிறோம். அதில் இவங்க 2 பேரையும் கூட்டினோம்னா 90 பாகை சக 35 பாகை சக எக்ஸ் பாகை சமன் 360 வரப்போகுது. இப்போ நான் இவங்க 2 பேரையும் கூட்டினேன்னு சொல்லி சொன்னாக்க 100 எவ்வளோ சரிங்க, 45 என்ன 135 பாகைன்னு சொல்லிட்டு வரும். சமன் 360 பாகை. இப்போ நான் எக்ஸுக்கான தீர்வு எடுக்கணும்னு சொல்லி சொன்னாக்க சமன்பாடு இங்கிட்டு இருக்க 135 சமன்பாடு இங்கிட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாக்க இங்கிட்டு வர கூட்டுறாரு, சமனுக்கு இங்கிட்டு வந்தால் என்ன செய்வார், கழிப்படுவார். ஸோ 135 பாகை என்ன செய்யும், இங்கிட்டு வந்து கழிப்படும். கழிச்சோம்னு சொல்லி சொன்னாக்க எக்ஸுக்கான தீர்வு வந்துடும். எவ்வளவு, 360 135 போகுமா இருந்தால் 10 5 போனால் 5, 5 3 போனால் 2, 3 1 போனால் 2. ஆகவே எக்ஸ் வந்து 225 பாகைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கேள்வி இது இல்லை. பேருந்தில் போகிறவங்கள்ட்ட எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. ஸோ பேருந்தில் போகிறவங்கள்ட்ட எத்தனை மடங்குன்னு பார்த்தா விகிதம் பார்க்க போகிறோம். பேருந்தில் போகிறவங்க 45 பாகையாம், புகையிரதில் போகிறவங்க 225 பாகை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை அடிப்படையை வச்சு நம்ம நிறுவ போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி 45 பாகையை நம்ம 1 ஆக்கணும்னு சொன்னாக்க இவர் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன செய்யணும், 225 பாகையை 45 பாகையால் வகுக்கணும். 2ல் 0, 22ல் 0, 225ல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 5 முறைன்னு சொல்லி வரும். ஸோ 5 தர 5, 25க்கு 5 மிகுதி 2, 5 20 22, 0. ஆகவே 5. ஸோ நம்ம டக்குன்னு ஆன்சருக்கு போயிடலாம். இலகுவான கேள்வி. என்ன ஆன்சர், 5 மடங்கு. ஸோ கேள்வி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம என்ன செஞ்சு கொள்வோம்னு கேட்டாக்கா அடுத்த கேள்வி சந்திப்போம்.